தண்ணி வச்சிருக்காரு. சொல்லுங்க. June 28 நேரு சினிமாஸில் ரிலீஸ் ஆக போகுது. என்ன ரிலீஸ் ஆகும்? எஸ்டி சம்பவத்தான் ரிலீஸ் ஆக போகுது. அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். ஆமாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? நவம்பர்லையா? நவம்பர் எண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 6 மாதம் கிட்டே ஆயிடுச்சு. ஃபெப்ரவரியே ஷூட் முடிச்சு. பட் சில பேர்த்த நம்பி நாசமாக போயிட்டேன். சின்ன சின்ன பிரச்சனைகள். ஆமாம், அதெல்லாம் நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. மென்ஷன் பண்ணால் அப்புறம் அவங்க கோச்சிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? சேர்ந்து கொள்ளக்கூடாது. அப்புறம் எஸ்டி முடிகிற வரைக்கும் நானும் இவரும் தூங்கலை, யாருமே தூங்கலை, சாப்பிடல. நடுவில் ஃபீவர் வருது, மறுபடியும் ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே கூட இருக்கட்டும். எஸ்டியை நல்லா கொண்டாடுங்க. நாங்களும் கொண்டாட போகிறோம். சொல்லுங்கள். இது ஒரு க்ரைம் ஃபேமிலி பேஸ்ட் ஜேர்னலில் எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே பிடிக்கும். நெக்ஸ்ட் யார் ஹீரோ சொல்லுங்க. இவர் தான் ஹீரோ. மேபி அவன் வருங்கால படத்தில் ஹீரோவாக பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இதில் என்னோட ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் இதில் யார் ஹீரோ யார் வில்லனே கண்டுபிடிக்க முடியாது. நான் ஹீரோன்னு சொன்னீங்க. சரி, என்ன ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள். நான் எப்படி ஆக்ட் பண்ணேன் அதெல்லாம் சொல்லுங்கள். ஆக்டிங் சொன்னோன்னே மூஞ்சில் யாரோ ரெட் லைட் அடிக்கிறாங்க. பரவாயில்ல, சொல்லுங்கண்ணா. வீடு வரப்போகுது. வந்து ரொம்பலாம் கஷ்டப்படல, ஈஸி டேக்காகவே எடுத்துட்டோம். அது ஏன், எதனால? ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி நான் எழுதி நான் டக்குன்னு ஒரே டேக்கில் முடித்தேன். இவர் சொல்கிறாரோ இல்லையோ, நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் என்னோட ஆக்டிங் எப்படி, படம் எப்படி. என்னையே மட்டும் இல்லை, நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஆக்டர்ஸு? 21. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே நல்ல ரோல். நான் ஹீரோ கிடையாது, அவர் சும்மா சொன்னார். படம் தான் ஹீரோ. படத்தில் நிறைய பேர் எல்லாருமே ஹீரோ. நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மிஸ்டர் ரோஷன். மாடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சி விட்டு நல்லா நடிக்க வச்சிட்டாரு. படம் சூப்பராக இருக்கும். நானே எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு கதையே தெரியாது, அது வேறு விஷயம். என்னோடய சீன் மட்டும் நான் அப்பப்போ வந்து நடிச்சுட்டு போவேன். அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி அங்கங்கே வந்து பண்ணுவேன். இப்போ சவுண்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன், அவ்வளோதான். ஆனால் கதை எனக்கு இன்னும் தெரியாது, என்ன கதைன்னே தெரியாது. ஆனால் அங்கங்கே மந்திரி வாடகை அடிக்குதோ. மந்திரி முந்திரிலாம் கிடையாது, இது ஃபுல் எஸ்டி தான். முந்திரியா? இப்போ இன்னொரு கேரக்டர் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஹலோ பாஸ்கர், அப்படியே வெளியே வாங்க பாஸ்கர். கொஞ்சம் வெளியே வாங்க. வெயிட், நீங்கள் வந்து முதல்ல வெளியே பாருங்க பாஸ்கர். வெளியே பார்க்குறக்குள்ள 1008 கேள்வி வந்துட்டான். கைஸ், ஒரு கேரக்டர் வராது, முக்கியமான கேரக்டர். படத்துலேயே ரொம்ப ரொம்ப படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் தான் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண போகிறது. சீக்கிரம் வாடா சார். சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார், பின்னாடி ஏறுங்க சார். ஒரு நிமிஷம் ஏறுங்க சார். ஒரு நிமிஷம் கத்தாதீங்க சார். ஏன் சார் ஒரு நிமிஷம் ஏறுங்க சார். பரவாயில்ல, ஒரு நிமிஷம் வாங்க. ஜட்டி போடாமல் இவர்தான் நம்ம அந்த ரோல் பண்ணுறது. இவர் படத்தில் ஒரு மெயின் ரோல். இவர் சண்டையோட செய்திகள் பார்த்தேன். சொல்லுங்க, 2 வார்த்தை சொல்லுங்க. 2 வார்த்தை சொல்லுங்க. 28 எஸ்டி ரிலீஸ் ஆகுது. இது நாங்க நிறைய தடவை சொல்லி வச்சிருக்கோம், மாத்தி என்னோட சைடு சொல்லுங்க. எல்லாரும் வாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றது, உங்க வியூவே சரியில்லை அங்க பாருங்க. ஆமா, படி நேத்து போடுங்க. இப்போ சொல்லுங்க. படம் 28 ரிலீஸ் ஆக போகுது. மறுபடியும் அதே சொல்றேன். இவர் தான் படத்தோட சொல்லுடா. சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸாவே ரெண்டு போயிட்டு இதுலயே கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காரு. ஆமா, சரி, அவ்வளோதான். போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டேன்டா. பாய் சொல்லிருக்கேன். பாய் மக்களே, பாய். அவர் விடை பெறுகிறாரு. பாய். நாங்கள் இன்னும் அடுத்த ரோல் பார்க்க போகிறோம். லட்டு இருக்கு. நீங்க லட்டு தரங்க. லட்டா குண்டா லட்டு இருக்கு.
சார் ஏன் சார் ஏன் அப்படி சொன்னாங்க என்கிட்ட ஏய் சார் வீடியோ ஓடிட்டு இருக்கு சார் பார்த்து எல்லாம் சொல்ல டப்பிங் இருக்குங்க சார் வந்துருங்க சரி போகிறோம் இல்லைங்க ம் பாய் பாய் பார்த்து போங்க ஓகே பாய் பாய்